வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. மலுமாச்சம்பட்டியில் புதிய நிழற்குடை திறப்பு விழா. கோவை மாவட்டம் கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள மலுமாச்சம்பட்டியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பயணியர் பேருந்து நிறுத்தத்தை பொதுமக்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு புதிய பேருந்து நிறுத்த நிழற்குடை திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பயணியர் பாதுகாப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு உரையாற்றினார். மேலும் விழாவிற்கு கருமத்தம்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் எஸ் கரிகால்பாரி சங்கர், செட்டிப்பாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் எம் செல்வராகவன், நல்வழி பொதுநல சங்கத்தின் தலைவர் லட்சுமணன் மற்றும் நிர்வாகிகள், கருமத்தம்பட்டி உட்கோட்ட காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் முன்னிலை வகித்தனர். மேலும் மலுமாச்சம்பட்டி பொதுமக்களின் நலனுக்காகவும் பயனுக்காகவும் நீண்டகால கனவை நிறைவேற்றும் வகையில் நல்வழி பொதுநல சங்கம் சார்பில் சார்கேசஸ் குழுமத்தின் நிறுவனர் ப முருகேசன் அவர்களிடம் பேருந்து நிறுத்த நிழற்குடை வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தனர். அதை கனிவுடன் ஏற்றுக்கொண்ட சார்கேசஸ் குழுமத்தின் சார்பில் புதிய நிழற்குடை அமைத்துக் கொடுத்தனர். இச்சிறப்பு வாய்ந்த விழாவில் சார் குழும நிறுவனர் மற்றும் அமைப்பாளர் முருகேசன் விழாவிற்கு தலைமை வகித்தது மட்டுமல்லாது கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டியுடன் இணைந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் மலுமாச்சம்பட்டியில் பொதுமக்களின் தேவைகளையும் சேவைகளையும் செய்து வரும் நல்வழி பொதுநல சங்கம் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் சார்கேசஸ் குழுமத்தின் நிர்வாக இயக்குநருக்கும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் கைகளை தட்டி நன்றி தெரிவித்தனர். அப்போது பொதுமக்கள், தொழிலாளர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். என்னுடைய பேர் முருகேசன் சொல்லி இங்கே இருக்கிறேன். எங்கள் கம்பெனி நடத்திட்டு இருக்கோம், சார் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு. ஒரு கம்பெனி வந்து டிஃபென்ஸுக்கு பண்ணிகிட்ருக்கோம், இன்னொன்று வந்து நெட் கேம்பஸ்னு ஒரு கம்பெனி எஜுகேஷனுக்கு பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அந்த வழியாக நான் டெய்லி ஈச்சனாயர் கோயில் போயிட்டு தான் ஆஃபீஸ் போயிட்டு இருப்பேன். எங்களோட கம்பெனி செட்கோவில் போகும்போது நான் ரொம்ப நிறையா மக்கள் மார்னிங் நின்றுட்டு இருப்பாங்க பஸ் ஸ்டாண்டில். மலையில் வெயில் நிற்கும்போது இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் டாக்டர் கலாமையோட இதில் தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம் கம்பெனியை. அப்படி வரும்போது அதை பார்க்கும்போது தோணுச்சு செஞ்சிடலாமான்னு சொல்லி. ஸோ அதனால் பேசினாங்க வச்சு நம்ம டிஎஸ்பியில் கான்டாக்ட் பண்ணி அவங்க ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணோம். இந்த நிலைமைக்கு வந்திருக்கு எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்கு. ஸோ எங்கள்கிட்ட அதோடு சேர்ந்து எங்களை உதவி செஞ்சதுக்கு நம்ம போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே நம்ம நல்லா உதவி செஞ்சு கொடுத்தாங்க. அதோடு சேர்ந்து ஆட்டோ கூட இருக்க ஒரு நண்பர்கள் நல்லா செய்தார்கள். ஆம்புலன்ஸ் நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு மிக்க நன்றி. ஸோ காட் பிளஸ். சரி, பார்த்துட்டு வந்துடும். தேங்க்யூ வெரி மச். அதாவது நான் வந்து மலுமிச்சம்பட்டியில் நல்வழி சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த சங்கம் ஆரம்பித்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இந்த பகுதி மக்களை நல்வழி சங்கம்னு தெரியாத ஆட்களே கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கும் தெரியும், அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே மக்களுக்கு தேவையானதை பார்த்து செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேர் இருக்குது. ஆனால் அந்த பேரை காப்பாற்றுற வகையில் என்னென்னா, நிறைய மக்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய குறையாக இருந்தது. மலுமிச்சம்பட்டி இவ்வளோ பெரிய ஊராக டெவலப் ஆகிடுச்சு. இப்போ மலுமிச்சம்பட்டிக்கு எல்லா ஊரும் மெட்ராஸ் வரைக்கும் தெரிகிற அளவுக்கு இருக்குது. ஆனால் ஒரு பஸ் ஸ்டாண்டில் தான் எப்படி நான் உட்கார்ந்து சொல்லி எப்படி நிற்கிறதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்தில் மழைக்கும் வெயிலுக்கும் அவங்களால வெயில் நடக்கும்போது வெயிலில் நிற்க முடியல, மழை பெய்யும்போது மழையில் நனைஞ்சிட்டு ஒருங்க கூட இடம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா எங்கேயும் இப்படி தான் கடை கட்டியாச்சு, எங்கேயும் ஓரம் கூட ஒதுங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கனால எங்களுக்கு ஏதாவது அமைச்சு கொடுக்க உங்கள் சங்கத்தில் எல்லாம் செய்கிறீங்க, இதை செஞ்சு கொடுக்கலாம்லான்னு சொல்லி நிறைய பேருடைய கோரிக்கை சொன்னாங்க.
அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் நானும் 2-3 பேர் அணுகி அதில் கடைசியில் நம்ம சார்க் நிறுவனங்களுடைய போய் இந்த மாதிரி எங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொன்னேன். அவர் அதை சரி நாங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், எந்த இடையூறு வந்தால் நீங்கள் அதை பாதுகாப்பாக இருக்கணும், எந்த இடையூறும் வராது சார், இருந்தாலும் ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கேன் அவங்கள்ட்ட சொல்லி பாதுகாக்க சொல்லுங்களேன் சார், நம்ம பாதுகாக்கணும் இல்லை அது நல்ல மாதிரிலாம் பண்ணி கொடுங்க சார்னா எங்களுடைய இதை ஏற்று அவர் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன்னு சொல்லி இன்றைக்கி அதை பண்ணி கொடுத்து மக்களுக்கு ஆதரவோடு நல்ல மாதிரிலாம் திறப்பு விழா நடத்தியாச்சு. ஆனால் இவர் இது மட்டும் இல்லை, நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு வராரு. ஆனால் அது அவர் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறார், எல்லா விஷயமும் வெளியே தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த விழாவே அவர் வேண்டானாரு. அதனால இன்றைக்கி ஒரு நோட்டீஸ் கூட அடித்து யாருக்கும் கொடுக்கல, நோட்டீஸ் பிடிச்சி வந்து வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம், நோட்டீஸ்லாம் வேண்டாங்க, நம்ம செய்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி அவருடைய எண்ணங்கள் செயல்களும் அப்படி இருக்குது. இருந்தாலும் அவர் செஞ்சதை நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா சங்கத்து மூலமாக அவர் நம்ம சொல்லி கேட்டு செஞ்சதை வெளியே சொல்லாமல் இருந்தால் நம்மளுக்கும் முட்டாளாயிருவோம். அதனால சரின்னு சொல்லிட்டு அதை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா செட்டிப்பாளையம் டு மலமிச்சம்பட்டி ரோட்டில் பேரிகார்டு அமைக்குன்னு சொல்லி விபத்துகள் நிறைய வருது, மக்கள் இந்த லேபர் தொழிலாளியெல்லாம் வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையாக வச்சாங்க. அதுக்கு ஒரு பேரிகார்டு அமைச்சு ஸ்பீடு பிரேக் போட்டு கொடுத்து அதையும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. அதே மாதிரி முருகன் நகரில் எங்களுக்கு ஒரு லைப்ரரி வேணும்னு சொன்னோம், அந்த லைப்ரரியும் கட்டி கொடுத்தாரு. கட்டி கொடுத்து அது டிஜிட்டல் லைப்ரரி, என்னன்னா கம்ப்யூட்டரிஸ்டு, இது வரைக்கும் எங்கேயுமே கம்ப்யூட்டர் லைப்ரரி வந்து இந்த முதல்ல அவர் கட்டி கொடுத்த இவர் தான். இது சுமார் 25 லட்சம் 30 லட்சம் இருக்கும். அன்றைக்கே 30 லட்ச ரூபா வந்தது. இப்போ அதனுடைய மதிப்பு கூட இருக்கும். 1440 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி உள்ள பூராமே எந்த ஜாதி மத வேறுபாடுனா எல்லா ஃபோட்டோவும் வச்சு நல்ல முறையில் பண்ணி கொடுத்தாரு. இவர் இது மட்டும் இல்லை, நிறைய விலையும் செஞ்சுட்ருக்காரு. பால்வாடி ஸ்கூலுக்கு வேணுங்கிற டேபிள் சேரு இந்த மாதிரி எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறாரு. ஆனால் மக்களுடைய தேவைக்கு தான் செய்கிறாரு, மற்றபடி வேறு எதுக்கும் நம்ம நாங்களும் அதே மாதிரி சங்கத்திலேருந்து அவரே கொடுக்க சொல்லி அது முறையான இது பண்ணி கொடுத்தோம், எந்த தவறும் இல்லாத அளவுக்கு. அதனால் அவருடைய செயல்களும் செயல்பாடும் நல்ல முறையில் இருக்குன்னு சொல்லி இறைவனை வாழ்த்தி அவரை வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக சிறப்பு ஒளிப்பதிவுடன் செய்தியாசிரியர் அதிரடி காளிதாஸ்.